என்னதான் நாம தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த பூமி மாசடைதல், அது மட்டும் இல்லாமல் புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிற நிகழ்வும் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. இப்படியே போய்கிட்டு இருந்தா பூமியோட எதிர்காலம் என்னவாகும்? திஸ் இஸ் விண்வெளி நோக்கி பூமியின் எதிர்காலம். தொழில்நுட்ப மற்றும் விஞ்ஞான வளர்ச்சியில் நாம் வாழும் காலகட்டம் மிகவும் ஒரு முக்கியமானது. ஏன்னா தனக்குத்தானே இயங்கிக் கொள்கிற செல்ஃப் டிரைவிங் கார்கள் தொடங்கி GTA வீடியோ கேமில் வர்ற மாதிரி பறக்கும் கார்கள், முதுகில் வச்சுக்கிட்டு பறக்கிற தனிநபர் ஜெட், அது மட்டும் இல்லாமல் துபாய் மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் குடியுரிமையை பெற்ற ரோபோ. என்னது, ரோபோ குடியுரிமை பெற்றிருக்கா? ஆமாம், ஒரு ரோபோ இந்தியா மற்றும் துபாயோட குடியுரிமையை பெற்றிருக்கு. இந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவுகளின் அசுர வளர்ச்சி ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் அணு ஆயுத போர், உலக வெப்பமயமாதல் மற்றும் மனிதன் உள்ளிட்ட பல உயிர்களை கொன்னு குவிக்கும் உயிர்கொல்லி நோய்கள் என உலக அழிவை ஏற்படுத்தும் நிறைய ஆபத்துகளும் வந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த ஆபத்துகளில் முதன்மையா இருக்கிறது, பூமியில அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ பெரும்பகுதியா உதவிய இந்த சூரியனே நம்ம பூமியை அழிக்க போகுதுன்னா அது யாரால தடுக்க முடியும்? சூரியனால ஏற்பட போற இந்த பேராபத்தை மனிதனால மட்டும் இல்ல, எந்த கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க வானியல் ஆய்வாளர்கள். அப்படி என்னதான் ஆபத்துன்னு யோசிக்கிறீங்கல்ல? இன்னையில இருந்து 750 கோடி ஆண்டுக்குள்ள சூரியன் தன்னோட ஹைட்ரஜன் எரிவாயு மொத்தத்தையும் எரிச்சிட்டு ஹீலியத்தை பயன்படுத்த தொடங்கியிருக்கும். இதனால சூரியன் ஒரு பலூன் போல பெருசாகி ஒரு ரெட் ஜெயிண்டா மாறிடும். அதுக்கப்புறம் பூமியும் செவ்வாய் கிரகமும் இப்போ எப்படி புதன் வெள்ளிக்கோள் சூரியனுக்கு பக்கத்துல இருக்குதோ அதே மாதிரி பூமியும் செவ்வாய் கிரகமும் சூரியனுக்கு பக்கத்துல போயிடும். இது கொஞ்சம் கொஞ்சமா சூரியனுக்கு உள்ள போகவும் ஆரம்பிக்கும். இப்படிதான் நம்மளை வாழ வச்ச சூரியனை நம்மளை அழிக்க போகுது. ஆனா அதே சமயம் இப்ப பனி நிலவுகளா இருக்கிற வியாழன் மற்றும் சனிக்கோளோட நிலவுகள் மனித குடியிருப்புகளுக்கு ஏதுவான தண்ணீர் உலகங்களாக, அதாவது இப்ப இருக்கிற பூமி மாதிரி மாற அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அடுத்த 800 கோடி வருஷத்துக்குள்ள இந்த சோலார் சிஸ்டத்துக்குள்ள நம்மளால வாழ முடியாது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனா மனிதர்கள் ஆகிய நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அடுத்த 150 கோடி வருஷத்துக்குள்ளேயே நாம இந்த சூரிய மண்டலத்தை ஃபுல்லா சுத்தி வந்து வேற்று கிரகங்களுக்கு குடியேறி போயிருப்போம். அவ்வளவு ஏன் இந்த மில்கிவே கேலக்சிக்குள்ள இருக்கிற வேறொரு சூரிய குடும்பத்துல கூட நாம குடியேறி போயிருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நம்ம வேற்று கிரகங்களுக்கு பயணிக்க தேவையான ஆற்றலை இந்த சூரியனிடமிருந்தே நம்ம பெற்றிருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்படுது. என்னதான் நம்மளை வாழ வச்ச சூரியனை நம்மளை அழிக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இந்த மனித இனம் மற்றொரு கோளுக்கு குடியேறி அந்த கோளையும் அழிக்கத்தான் போகுது. இதெல்லாம் என்ன பெருமையா? கடமை. திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.